வாமா, வாங்க, இறங்குமா. வாங்கம்மா. சித்தப்பா, என்னம்மா? என்ன இருந்தாலும் சித்தி கிட்ட போய் சொல்லி இங்க வர்றது ஒரு மாதிரியா இருக்கு சித்தப்பா. ஆமா சித்தப்பா, எனக்கும் அப்படிதான் தோணுது. என்னம்மா இது? ஒரு நல்ல விஷயத்துக்காக போய் சொல்றதுல எந்த தப்பும் இல்லை. நீங்க 2 பேரும் உள்ள வாங்க, சித்தி கிட்ட நான் பேசிக்கிறேன். வாங்க வாங்கன்றல்ல. வாங்க. யோ நில்லியா, யார் அது? நீ வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டல்ல, அதான் கூட்டு வந்தேன். என்னது வேலைக்கு ஆளா? இதுங்க மூஞ்சிய பார்த்தா வேலை செய்யற மாதிரி தெரியலையே. இல்லம்மா, நல்ல வேலை செய்வாங்க. நம்ம பாய் இருக்காருல்ல, அவர் சொல்லிதான் நான் கூட்டு வந்தேன். யோ, பாய் சொன்னார்னு கூட்டிட்டு வந்தியா? இதுங்கெல்லாம் வேலை செய்யறதா? இங்க எவ்வளவு சுண்டல் போடணும், பக்கோடா போடணும், வடை போடணும், 2 பாருக்கு வேண்டிய சைட் டிஷ் பண்ணணும். ஏய்யா, இதெல்லாம் செய்யறதுக்கு ஆளுங்களை கூட்டிட்டு வந்தா நீ என்னமோ படிக்கிற பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்திருக்க? உனக்கு அறிவு கிரிவு இல்லையா? நீ சொல்றது கரெக்ட் தான் பவானி. தோ இவன் ஸ்கூல் படிக்கிறான், இவ காலேஜ் படிக்கிறா, இவ தான் வேலை செய்ய போறா. இவ்வளவுதான் கூட்டு வந்திருக்கேன். என்னது? இது வேலை செய்யுமா? சரி, இது வேலை செய்யும்னா இந்த இடத்தையும் எதுக்கா இங்க இழுத்துட்டு வந்த? இல்லம்மா, இதுங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது, பாவம், தங்கறதுக்கு கூட இடம் இல்ல. நான் பாய் கிட்ட கேட்டேன், ஏன் பாய் இவன் நல்ல வேலை செய்வாளான்னு கேட்டேன். அதுக்கு பாய் என்ன சொன்னார் தெரியுமா? டேய், என் கடையில தங்க வைக்கிறதுக்கு இடம் இல்ல, இல்லன்னா நானே வேலைக்கு வச்சிருப்பேன்னு சொன்னாரு. இது பாரு, அவன் நல்லா வேலை செய்வா, நீ உன் வீட்டுல கூட்டிட்டு போய் தங்க வை, எங்கேயாவது ஒரு மூலையில இருந்துட்டு அவன் நல்லா வேலை செய்வான்னு சொன்னாரு. அதான் கூட்டு வந்தேன். அந்த பாய்க்கு தான் அறிவு இல்ல, உனக்கு அறிவு இல்லையா? ஒருத்தி வேலை பாப்பாளாம், இந்த 2 பேரும் தங்கிப்பாங்களாம். ஏய்யா, என் வீடு என்ன சத்திரமா? இந்த வீட்டுல காலையில எந்திரிச்சு வேலை பார்த்தா மாங்கன்னு சாயங்காலம் வரைக்கும் வேலை பார்க்கணுமே. அதை விட்டுட்டு வீட்டுல தங்க வச்சுக்கோ, தங்கச்சியை வச்சுக்கோன்னு சொன்னா பாருக்கு யாரையா சரக்கு அனுப்புறது? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இத பாருமா, நான் ஒண்ணு வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆளை கூப்பிட்டு வர சொல்லல. பார நான் ஏலத்துக்கு எடுத்து நடத்திட்டு இருக்கேன், அதுக்கு சைடு செஞ்சு கொடுக்கறதுக்கு எனக்கு ஆள் வேணும். நீங்க எங்கேயாவது வேற வேலையை தேடி போய் பாருங்க. இந்த ஆளு கூப்பிட்டாருன்னு போய் வேலைக்கு வந்தீங்க பாருங்க,
போங்க போங்க. யோ வாயா. இங்க பாரு. சித்தி மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்காங்க சித்தப்பா. நாங்க வேற எங்கேயாவது. பிரியா, நீ கொஞ்சம் சுமாரு. என்னையா உன்னை நம்பி வந்துட்டோம், திரும்பி போறதுக்கு காசு கொடுங்கன்னு கண்ணை கசக்குறாளுங்களா? ஒத்த பைசா கொடுத்த அப்புறம் மானம் கட்டி போயிடும். வாயா உள்ள. இரு வந்துடுறேன். சித்தப்பா இருமா வந்துடுறேன். இத பாருமா, அவங்கள நான் எதுக்காக கூட்டு வந்திருக்கேன்னா, அதான் வெளியில வச்சே சொல்லிட்டியே, அப்புறம் என்ன? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு பவானி. அவங்களுக்கு சம்பளம் எல்லாம் கொடுக்க தேவையில்லை. தங்கறதுக்கு இடம் கொடுத்து 3 வேளை சாப்பாடு போட்டாலே போதும். புரியுதா? என்னையா சொல்ற? சம்பளம் கேட்க மாட்டாங்களா? ஆமாம் பவானி, அதுங்கெல்லாம் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க. தங்கறதுக்கு இடம் இருந்தாலே போதும். சம்பளம் எல்லாம் கொடுக்க தேவையில்லை. மாசம் 10,000 ரூபாய் சம்பள செலவுல மிச்சம். காசு மிச்சம்னு பார்த்தா இங்க வேலை ஒழுங்கா நடக்கணுமே. இதெல்லாம் சரியா வருமா ஐயா? அப்பாதான் மாசம் 10,000 ரூபாய் மிச்சம்னு சொல்றாருல, அந்த காசை எதுக்கு விடுற? பேசாம அந்த காசுல எனக்கு புதுசா ஒரு மொபைல் வாங்கி கொடுத்துறேன். ஏண்டா என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? வாக்ஸ் பாப்னா என்ன சார்? திருப்பதினா லட்டுடா, திருநெல்வேலினா அல்வாடா, வாக்ஸ் பாப்னா இதான்டா. இந்த ப்ரோக்ராம் எந்த டிவில வருது சார்? சாயந்தரம் தான் போறேன் இல்லையா? இந்த மாதிரி யூத்துக்கு தானே, ஓல்டிஸ்க்கு இல்லையே. பாரு, இந்த யூடியூப்ல வந்து காமெடி பண்ண சாவச்சு ஓடிடுவேன் சார். வாக்ஸ் பாப்லாம் கொடுங்க சார். அடுத்த வர பாட்டை வந்துட்டு என் அம்மாக்கு, என் அப்பாக்கு, என் அத்தைக்கு, தூத்துக்குடி இருக்கிற என் மாமிக்கு, அவர் மாப்பிள்ளைக்கு, மச்சானுக்கு, என் நாய்க்குடிக்கு, நரேந்திர மோடிக்கு எல்லாருக்கும் டெலிகேட் பண்றேன் சார். தேங்க்யூ சார். யோ, இது நியூஸ் சேனல்யா? நியூஸ் சேனலா? பேசாம அந்த காசுல எனக்கு புதுசா ஒரு மொபைல் வாங்கி கொடுத்துறேன். அடிச்சு வாய மூடு. இத பாரியா, சம்பளம் மிச்சங்கிறதுக்காக 3 பேரையும் வச்சுக்கிட்டு இங்க ஆக்கி போட்டுக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது. நீ ஏமா அப்படி நினைக்கிற? அவங்க காலேஜ் ஸ்கூல் எல்லாம் போயிட்டு வந்து சும்மாவா இருக்க போறாங்க? அக்கா வேலை செய்யறத பார்த்துட்டு கூட மாட சேர்ந்து வேலை செய்வாங்க இல்லையா? எப்படி பார்த்தாலும் உனக்கு லாபம் தானே பவானி. ஆமாமா, அப்பா சொல்ற லாஜிக் கரெக்ட் தான். கூட்டி கழிச்சு பார்த்தா 10,000 இல்ல, மாசம் 15,000 மிச்சமாகும். பேசாம அந்த காசை எனக்கு பாக்கெட் மணியா கொடுத்துரு. ஏன் கேட்க மாட்டேன்? காலையில சுண்டல் அவிக்க கூப்பிட்டதுக்கு நான் காலேஜ்ல படிக்கிற பொண்ணுன்னு சொன்னேன். ஏண்டி, முதல்ல போய் படிக்கிற வேலையை பாரு. இருக்கிற செல்லு போதும், நான் கொடுக்கிற பாக்கெட் மணியும் போதும். நீ காலேஜ்ல சேர்ந்து இது 3வது வருஷம். முதல்ல ஒழுங்கா படிச்சு முடிக்கிற வேலையை பாரு போ. ஆனா உன இதே சொல்லுவ. ஏய்யா, நீ சொல்றதெல்லாம் சரியா வருமா ஐயா? அதுங்க கிட்ட தெளிவா பேசிட்டியா இல்லையா? நான் எல்லாம் தெளிவா பேசிடுறேன் பவானி. இல்ல இதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்ட. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறம் நான் தானே பார்க்கணும். அத நானே போய் பேசிக்கிறேன், வா. இத பாருமா, உங்களை என் வீட்டுல தங்க வைக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இவர் உள்ள வந்து என்கிட்ட சொன்ன மாதிரி நீங்க பாக்குற வேலைக்குன்னு சம்பளம் எல்லாம் நான் எதுவும் தரமாட்டேன். தங்கறதுக்கு இடம் ஏதாவது மிச்சமதி இருந்தா சாப்பிட்டுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சம்மதம் தானே? சரி, ஒத்துக்கிறேம்மா. ஏற்கனவே சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு 2 ஒயின் ஷாப் பாருக்கும் சைட் டிஷ் அனுப்பணும். அதுக்கு நீ ரெடி பண்ணி கொடுக்குற வேலையை தான் பார்க்கணும். உனக்கு சுண்டல் வடையெல்லாம் போட தெரியும்ல? தெரியும், வீட்லயும் செஞ்சிருக்கேன், பழக்கம் இருக்கு. பார்க்குறேன்.
நாளைக்கு ஒரு நாள் பார்க்கறேன். கரெக்டா இருந்தேன்னா நான் வேலைக்கு வச்சுக்கிறேன். இல்லைன்னா நாளைக்கே நான் துரத்தி விட்டுருவேன். ஏன்னா எனக்கு பார் பிசினஸ் ரொம்ப முக்கியம். எதுவும் சரியில்லைன்னு வச்சுக்கோ, அப்புறம் வருமானம் கெட்டு போயிடும்ல. புரியுது இல்ல? நல்லபடியா செஞ்சிருவேம்மா. யோ, இவங்கள கூட்டிட்டு போய் அவுட் ஹவுஸ்ல தங்க வை. சரி. நாளையில இருந்து இவங்க எல்லா வேலையும் பார்க்கணும். என்ன? சரி. வாங்க போலாம். வாங்க. வாங்க. உள்ள வாங்க, உள்ள வாங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்க தங்கிக்கோங்க. 10-20 நாளுக்குள்ள ஒரு நல்ல வேலைக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா. சரிங்க சித்தப்பா, நாங்க மேனேஜ் பண்ணிக்கிறோம். நீங்க கிளம்புங்க, சித்தி கூப்பிட போறாங்க. இந்த 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 இடத்தெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிக்கமா. வேணா நான் சுத்தம் பண்ணி தரட்டா? சித்தப்பா, என்ன சித்தப்பா இதெல்லாம்? நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. சித்தப்பா, நாங்க பாத்துக்கிறோம் சித்தப்பா, நீங்க கிளம்புங்க. சரி பிரியா. வர கீர்த்தனா. மனோஜ், கீர்த்தனா. அக்கா. மனோஜ் அக்கா, இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்குக்கா. நேத்து மாட்டின மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிறத விட நம்ம சித்தப்பா வீட்டுல இவ்வளோ சேஃபா இருக்கிறதே பெட்டருக்கா. இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நேத்துல இருந்து ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். அந்த பயம்லாம் போய் இப்ப கொஞ்சம் சேஃபா ஃபீல் பண்றேன். எனக்கும் அப்படிதான்க்கா. ஆனா எனக்கு இதுல ஒரு சின்ன வருத்தம்க்கா. என்ன கீர்த்தனா? நாங்க படிக்கணுங்கிறதுக்காக நீ வேலை பார்க்க வேண்டியதா போச்சு. எங்களால உனக்கு இவ்வளோ கஷ்டமாக்கா? இது ஏன் நீ கஷ்டம்னு சொல்ற? அப்பா வீட்டுல இருக்கும் போதும் உங்களுக்காக நான் வேலை பார்க்கலையா? இப்ப அதை விட கொஞ்சம் அதிகமா பார்க்க போறேன், அவ்வளவுதானே. இங்க பாருங்க, அக்கா கஷ்டப்படுறாங்கன்னு நினைச்சு நீங்க படிப்புல கவனம் செலுத்தாம விட்டுறக்கூடாது. உங்க படிப்பு தான் எனக்கு முக்கியம், புரியுதா? புரியுதுக்கா. எந்த சூழ்நிலையிலயும் நாங்க நல்லா படிப்போம்க்கா. அது போதும் எனக்கு. கீர்த்தனா, மனோஜ், சித்தப்பா சீக்கிரமா ஒரு நல்ல வேலை தேடி தரேன்னு சொல்லியிருக்காரு. அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் இங்க நம்மளை பத்தி சித்திக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அதுல நம்ம கவனமா இருக்கணும். அப்பாவை பத்தியும் நம்ம பொய் சொல்லி இங்க வந்திருக்கிறத பத்தியும் சித்தி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிக்கா. சரிக்கா, நாங்க ஜாக்கிரதையா இருக்கோம். என் மனசுல பட்டதை சொல்லிட்டேன், கவனமா இருங்க. சரி, இதெல்லாம் க்ளீன் பண்ணலாமா?
என்னமாச்சு? ஸ்கூலுக்கு போக மாட்டேன். யாரும் என்ன ஸ்கூலுக்கு போக சொல்லக்கூடாது. என்ன சஞ்சலி, ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்ற? ரீசன் எல்லாம் கேட்காத. நான் போக மாட்டேன்னா போக மாட்டேன். அஞ்சலி, உனக்கு ஸ்கூலுக்கு போறதுனா ரொம்ப பிடிக்குமே, ஏன் இப்ப போக மாட்டேன்னு சொல்ற? என்ன எல்லாரும் ஷேம் பண்ணிட்டாங்க. நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். யார் ஷேம் பண்ணா? எல்லாம் என் கூட படிக்கிறவங்க தான். கூட படிக்கிறவங்க ஏதோ சும்மா விளையாட்டுக்கு கிண்டல் பண்ணிருப்பாங்க. அதுக்காக நீ ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லலாமா? உனக்கு அம்மாவே இல்லையான்னு கேட்டு ஷேம் பண்றாங்க. ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டே நடந்துச்சு. எல்லாரும் உங்க டாடி மம்மியோட வந்தாங்க. எனக்கு மம்மி இல்ல, டாடிக்கு உடம்பு சரியில்லை. அதனால நான் தனியா தான் போனேன். உங்களுக்கெல்லாம் தெரியாதுல்ல, அங்க எல்லாரும் என்ன எப்படி எல்லாம் ஷேம் பண்ணாங்க தெரியுமா? எனக்கு அழுகையா வருது. இனிமே நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். நீ மம்மி இல்லாத பொண்ணுன்னு ஷேம் பண்றாங்க. அழாத அஞ்சலி, உனக்கு அம்மா இருக்காங்க. இல்ல, எனக்கு மம்மி இல்ல. நீங்க போய் சொல்றீங்க. நிஜமாதான் சொல்றேன், உனக்கு அம்மா இருக்காங்க, மேல இருக்காங்க. மேலனா எங்க? டாடியோட ரூம்லயா? இல்ல, சாமி கிட்ட. சாமி மேலதானே இருக்கு. உங்க அம்மா அங்கதான் இருக்காங்க. சாமி கிட்ட போன மம்மி திரும்ப வர மாட்டாங்கன்னு ஸ்கூல்ல சொல்றாங்க. நான் தான் மேஜிக் பண்ணி வர வைப்பேன்னு சொன்னேன்ல, மறந்துட்டியா? அப்படின்னா இப்பவே வர வைங்க. அஞ்சலி, நானே இப்பதான் உங்க அம்மாவை பார்த்திருக்கேன். கூடிய சீக்கிரம் மேஜிக் மூலமா அவங்கள உன்கிட்ட கூட்டிட்டு வந்து காட்டுறேன். ஆனா நீ ஸ்கூலுக்கு போகணும், ஓகேவா? அடுத்த பேரண்ட்ஸ் டேக்குள்ள கூட்டிட்டு வந்துருவீங்களா ஆண்டி? ம், கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். அப்படின்னா சரி, நான் ஸ்கூலுக்கு போறேன். குட் கேர்ள். போமா. நந்தினி, நீ இப்போதைக்கு அஞ்சலி சமாளிச்சு அனுப்பிட்ட. ஆனா நீ இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நாங்க என்ன சொல்லி சமாளிக்கிறது? ரொம்ப கஷ்டம் நந்தினி. என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு அஞ்சலி போயிருக்கா. அந்த நம்பிக்கையை உடைச்சிட்டு நான் இங்கிருந்து போக விரும்பல. ஜோதியை குணப்படுத்தி இவதான் உன் அம்மான்னு அஞ்சலி கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன்.